Praise the Lord. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனங்களே, இன்றைக்கும் ஜான் ஹென்றி நியூமன் என்கிறதான ஒரு மிஷனரியின் வாழ்க்கை வரலாற்றை குறித்து இந்த வீடியோவின் வழியாக பார்க்கலாம். லண்டன் நகரத்தில் ஜான் நியூமன் மற்றும் ஜெமிமா ஃபோர்டினியர் ஆகியோருக்கு மூத்த மகனாக 21/2/1801 ஆண்டு ஜான் ஹென்றி நியூமன் பிறந்தார். நியூமன் சிறுவனாக இருக்கும்போதே புத்தி கூர்மை உள்ளவராகவும் வேதம் வாசிப்பதில் சிறந்தவராகவும் காணப்பட்டார். நியூமன் பள்ளியில் படிக்கும்போது ஆங்கில மொழியில் கவிதை இயற்றுவது, உரைநடை எழுதுவது இவற்றில் சிறந்து விளங்கினார். 1816 ஆண்டு தனது 15ஆம் வயதில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து கணிதம், லத்தீன் மொழிகளை ஆகியவற்றில் தேறினார். 1823 ஆண்டு தனது 19ஆம் வயதில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பயிற்சி பெற்று வரும்போது பேராசிரியர் டாக்டர் புஸ்ஸி மற்றும் கவிஞர் ஜான் கிபில் ஆகியோரின் நட்பு கிடைத்தது. பட்டப்படிப்பிற்கு பிறகு இதே பாடசாலையில் 2 வருடங்கள் ஆசிரியராக பணியாற்றினார். நியூமன் தனது கல்லூரி பருவத்தில் இரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று வேதாகமத்தையும் திருச்சபை தத்துவங்களையும் ஆவலோடு கற்றுக்கொண்டார். அதன்பின் இங்கிலாந்தில் புனித மேரி திருச்சபையின் குருவாக நியமிக்கப்பட்டார். அங்கு பணி செய்து கொண்டு இருக்கும்போது ரோமன் கத்தோலிக்க பேரறிஞரும் சிறந்த கிறிஸ்தவ பக்தருமான ஹால்ஃபோர்ட் என்பவருக்கும் நண்பரானார். இங்கிலாந்து திருச்சபையில் கிறிஸ்துவின் மீது விசுவாசம் இல்லாதவர்களாகவும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உயிரற்றவர்களாகவும் கிறிஸ்தவ மக்கள் வாழ்ந்து வருவதை நினைத்து நியூமன் மனம் வருந்தினார். எனவே கிறிஸ்தவ சபைகள் புத்துயிர் பெற்று வளர வேண்டும் என்று தேவனிடத்தில் ஜெபித்து வந்தார். நியூமன் தனது நண்பரான ஹால்ஃபோர்டுடன் சேர்ந்து இத்தாலியா நாட்டிற்கு புறப்பட்டு சென்றார். நியூமன் மத்திய தரைக்கடல் சுற்றியுள்ள பல இடங்களுக்கு சென்று ஹால்ஃபோர்ட் மூலமாக ரோமாபுரியை அடைந்தார். ரோமில் சில வாரங்கள் இருந்தபோது நியூமன் நோய்வாய்ப்பட்டதால் தன் தாய்நாடான இங்கிலாந்துக்கு செல்ல விரும்பினார். இத்தாலியில் இருந்து இங்கிலாந்து செல்ல கப்பல் எதுவும் கிடைக்காத நிலையில் ஆரஞ்சு பழங்களை ஏற்றிக்கொண்டு பிரான்சுக்கு செல்லும் கப்பல் ஒன்றில் நியூமன் பயணப்பட்டார். ஒரு இருள் சூழ்ந்த நிலைமையில் தான் இருப்பதாக கருதி தனக்கு வழிகாட்ட வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தார். அப்பொழுதுதான் காரிருள் என் நேச தீபமே என்று ஆரம்பிக்கும் பாடல் அவருடைய மனதில் தோன்றியது. இப்பாடல் இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் இரவில் மேகஸ்தம்பத்தை கொண்டு வழி நடத்தினதை மனதில் கொண்டு இருள் சூழ்ந்த இவ்வுலகத்தில் ஒரு நேச தீபமாக தம்மை வழிநடத்தும்படி தேவனை வேண்டிக் கொண்ட ஜெப பாடலாகும். இப்பாடலில் 3 சரணங்களும் ஒரே நாளில் எழுதப்பட்டன. இப்பாடலுக்கு நியூமன் அளித்த தலைப்பு மேகஸ்தம்பம் என்பது. இஸ்ரவேல் ஜனங்களை மேகஸ்தம்பம் மூலம் வழிநடத்தின ஆண்டவர் தன் எதிர்கால ஊழிய பாதையிலும் வழிநடத்த வேண்டும் என்று இப்பாடலை எழுதினார். இந்நிலையில் பல போராட்டங்களை சந்தித்த பிறகு இங்கிலாந்து வந்தடைந்த நியூமன் மீண்டும் உற்சாகமாக ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார். அநேக புதிய ஜனங்களும் இவர் ஊழியத்தின் மூலம் ரட்சிக்கப்பட ஆரம்பித்தார்கள். 19ஆம் நூற்றாண்டில் மிகச்சிறந்த பிரசங்கியார்களில் ஒருவராக கருதப்பட்டவர் ஜான் ஹென்றி நியூமன் ஆவார். இந்நிலையில் 34 ஆண்டுகளுக்கு பின் 1879 ஆண்டு மே மாதம் 15ஆம் தேதி லியோ என்பவர் நியூமனை நியமித்தார். தேவனுக்காக வல்லமையாக ஊழியம் செய்து பல பாடல்களை இயற்றி அநேக சேவைகளில் ஈடுபட்டார். 11/8/1890 ஆண்டு இங்கிலாந்தில் பர்மிங்ஹாம் நகரில் தனது 90வது வயதில் இவ்வுலக வாழ்வை நிறைவு செய்தார். இவர் எழுதிய பாடலுக்கு டாக்டர் ஜான் பக்கஸ் டைக்ஸ் என்ற இங்கிலாந்து திருச்சபை போதகர் லக்ஸ் பெனிகா என்ற ராகத்தை அமைத்தார். 1885 ஆண்டில் அமெரிக்க ஐக்கிய நாட்டில் சிகாகோ என்னும் நகரில் கூடிய அகில உலக சமூக மாநாடு ஆரம்பிப்பதற்கு முன் காரிருள் என் நேச தீபமே என்ற பாடலை தேர்ந்தெடுத்து பாடினார்கள். இங்கிலாந்து ராணி விக்டோரியா தன்னுடைய அடக்க ஆராதனைகளிலும் பாடும்படி கேட்டுக்கொண்டார். தேசப்பிதா மகாத்மா காந்தி மிகவும் பிடித்தமான பாடல்களாகவும் இந்திய சுதந்திரம் அடைவதற்கான தத்துவம் இந்த பாடலில் இருப்பதாகவும் கூறியுள்ளார். 19ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலத்தில் சிறந்த பாடலாக இருந்து வருகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த மிஷனருடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்? எபேசியர் 5வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம் சொல்லுது, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நமக்கு கிடைத்த வாழ்நாட்கள் என்பது பொக்கிஷமான நாட்கள்.
அதை நாம் எந்த அளவிற்கு பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நாமும் பயன்படுவோம். நம் மூலம் மற்றவர்களும் பயன்படுவார்கள். நமக்கு கிடைத்த பொன்னான நாட்களை ஒருபோதும் வீணடிக்க வேண்டாம். தேவனுக்கும் சமுதாயத்துக்கும் பயனுள்ள வாழ்க்கை வாழ தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. God bless you.